கேஸ் போன விஷயம் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்துக்கு ஒன்று இருக்கும். விளாங்க மீன் மாட்டிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு நியர்லி ஒரு 2 kg வரும், ரொம்ப பெருசெலாம் இல்லை ஓகேங்களா. இது நம்ம யூஸ் பண்ணுறத என்ன டெக்னிக்கில் நம்ம பிடிக்கிறோம் விளாங்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி டைப்பில் தான் முள் யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸாக்டாக காட்ட போனோம்னா இந்த பார்த்திங்கன்னா இந்த முள் இருக்குங்களா, இது வந்து நார்மலாக போடுற நம்ம அந்த நரம்பில் மோனோஃப்ளமில் போட்டோம்னா கட் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா பிரைட் ரோப்பில் நம்ம போட்டு பிடிப்போம் ஓகேங்களா. நியர்லி ஒரு 2 kg வரும், ஜாஸ்தி வராது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருக்குது தெரியுதுங்களா. ஒரு கிணறு குட்டி ஒன்று மாட்டிருக்கு. எப்படி மாட்டிருக்குன்னு பாருங்கள்ல. ஆக்சுவலாக வாய்க்குள்ளே உள்ளுள்ளவே முள் அடிச்சிருக்கு இருக்குதுங்களா. அது இல்லாமல் இந்த விலாங்கு மீன் வந்து நம்ம நார்மலான நரம்பு போட்டோம்னா அசால்ட்டே கட் ஆகிடும் ஓகேங்களா. பாசிபிலிட்டி கம்மி, அதாவது ஒரு 90-10% தான் நம்ம வெளியே கொண்டு வர முடியும். அதே வந்து இது மாதிரி பெரிய சைஸ், சின்ன சைஸ்னால் பிரச்சனை கிடையாது. அது இல்லாமல் இது ரோப் போடுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இது வந்து பயங்கரமாக ரொட்டேஷன் போடும். முறுக்கு நம்ம இது ஆக்சுவலாக ரோப் கட்டும்போது பயங்கரமாக முறுக்கேற்றி தான் கட்டுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஆக்சுவலாக ஒரு 4-5 லேயர் போட்டு கட்டியிருக்கோம். அதனால் இது வந்து முறுக்கு ஏறினாலும் கட் ஆகாது. நம்ம சிவில் போடலாம், சிவில் போடுற அளவுக்கு பட்ஜெட் இல்லைங்கிற பட்சத்தில் இது யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 70 முள் கட்டியிருப்பேன், 70-80 முள் கட்டியிருப்பேன். 2 முள் தான் ரிசல்ட் ஆகிருக்கு. ஓகே, தேங்க்யூ.